ஆசை அகல தீர வேண்டிய திருப்புகழ் பாடல். ஆசைனா நீங்கள் எந்த ஆசையை சொல்லலாம்? எல்லாத்துக்கும் மண்ணாசை இருக்குது, பொன்னாசை இருக்குது, பெண்ணாசை இருக்குது, இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்குது. ஆனால் ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லா விஷயமும் அடங்கும். அந்த ஆசையிலேருந்து தான் துன்பம் நம்மளுக்கு உருவாகுது, அந்த துன்பத்திலேருந்து தான் வேதனை வருது, அந்த வேதனையிலேருந்து தான் எல்லாமே நம்மளுக்கு கூட சேர்ந்து வருது. உடல் வேதனை, மனவேதனை, நோய் வேதனை முழுக்கவும். ஸோ அந்த ஆசையில் மனிதர்கள் துன்பப்படக்கூடாது. அதுவும் குறிப்பாக முருக பக்தர்கள் எதிர்வரும் காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் எல்லாருமே முருக பக்தர்கள் தான். எந்த இடத்துலையே தான் அவங்க முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. மௌனம் தான் மிகப்பெரிய கடவுள். அந்த கடவுள் அப்படின்ற சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி, பிரபஞ்ச சக்தியே மௌனம் தான். ஸோ இந்த ஆசை அகன்றால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் இறைவனோட பாதமும் இறைவனோட உருவமும் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மண்ணாசையும் பொன்னாசையில் கூட நீங்கள் மீண்டு வந்துடலாம். ஆனால் பெண்ணாசைன்றது இன்றைக்கி பலவிதமான குற்றங்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடக்குது. இந்த பெண்ணாசைன்றது ஒரு பெரிய மாயை. பேராசையால் மாண்டவர்கள் தான் அதிகம், மீண்டவர்கள் யாருமே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு உன்னதமான பாடலை இந்த கலியுகத்துக்கு தேவையான ஆசை அகல வேண்டிய பாடலை அருணையனார் பெருமான் கொடுத்துருக்காரு. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கும், குமுதம் பக்தி நேயர்களுக்கும், குமுதம் வாசகர்களுக்கும் என் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைப்பூசம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஊர்னா அந்த ஊரில் ஒரு கோவிலில் கூட்டம் வழிபாடு இருக்கும். தைப்பூசம் சார்ந்து எல்லோரும் வேல் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லோரும் அலகு குத்திட்டு போவாங்க, பால் காவடி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போது கலியுகத்தில் எங்கெல்லாம் முருகர் கோவில் இருக்குது அங்கெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது. காரணம் முருகப்பெருமான் இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செயல்பட்டு தன்னோட பக்தர்களை தன்கிட்ட இருக்கிறாரு. முருகா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் சொல்லியிருக்காங்க. கிருபானந்தவாரியார் சொல்லுவார், இன்றைக்கி நேற்று நம்ம முருக பக்தர்களாக கிடையாது, இந்த கலியுகம் தோன்றதுலேருந்தே நம்ம முருக பக்தராக தான் இருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தர் 7 வயசில் அந்த முருக சக்தி வேலை செய்யுது. இப்போ எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 26, 27 வயசில் தான் முருகர்னால என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம முருகப்பெருமான் கொடுக்குறாரு. எப்படின்னா, நீங்கள் இந்த ஜென்மத்தில் முருக பக்தனாக பிறக்கல, இந்த கலியுகம் ஒருவருக்கு நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம முருக பக்தனாக தான் பிறக்கிறோம், முருக பக்தராக தான் சாகிறோம். என்ன ஒன்று, அவர் ஒரு ஊழ்வினை கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முருகர்கிட்ட போய் சேரக்கூடிய நாள் அமையுது. ஒரு சில பேர் பிறந்தலேருந்தே முருக பக்தராக இருக்காங்க, அந்த குடும்பமே முருக பக்தியில் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா நீங்கள் எங்கேயோ போய் சுற்றியே வடப்பள்ளி ஆண்டவரை போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய முருக பக்திக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். என் தாய் மூலயமா தான் இந்த பக்தியை வந்துச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பெண் சக்தி மூலயமா தான் முருக பக்தி வந்திருக்கு, முருகர் வந்திருப்பார். இந்த கலியுகத்தோட ஒரு பெரிய உண்மை அது. ஸோ இந்த தைப்பூச திருநாளில் யார் யார் என்னென்ன வேண்டுதல் வேண்டி விரதம் இருக்கீங்களோ அந்த எல்லா வேணும் நிறைவேறும் நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். திருப்பந்தரம் திருப்புகளை இதுவரை 20 பாடல்கள் வெற்றிகரமாக முடிஞ்சு. இந்த பாடல் 21வது ஒரு பாடல். நான் முன்பு சொன்னது போல் நான் சொல்ல வர விஷயத்துக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு பெரிய தொடர்புக்குன்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை ஒரு நிறை ஆசையாகவே குறை ஆசையாகவே இருந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆசை சம்மந்தமான ஒரு பாடல் தான் இப்போ இந்த 21வது பாடலை பார்க்க போகிறோம். ஆசை அகல தீர வேண்டிய திருப்புகழ் பாடல். ஆசைனா நீங்கள் எந்த ஆசையை சொல்லலாம்? எல்லாத்துக்கும் மண்ணாசை இருக்குது, பொன்னாசை இருக்குது, பெண்ணாசை இருக்குது, இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்குது. ஆனால் ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லா விஷயமும் அடங்கும். ஸோ அருணையனார் பெருமான் நம்மளோட ஊழ்வினை கர்மனை எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையிலேருந்து தான். அந்த ஆசையிலேருந்து தான் துன்பம் நம்மளுக்கு உருவாகுது, அந்த துன்பத்திலேருந்து தான் வேதனை வருது, அந்த வேதனையிலேருந்து தான் எல்லாமே நம்மளுக்கு கூட சேர்ந்து வருது. உடல் வேதனை, மனவேதனை, நோய் வேதனை முழுக்கவும். ஏன் அப்படி அருணையனார் பெருமான் ஆசையாகலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்கன்னா, பழமொழி சொல்லுவாங்க, எதற்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி புத்தர் ஆசைப்பட்டார். மக்கள் எதன் மேலேயும் ஆசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்தரே ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த புத்தரோட ஆசை நிறைவேறலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆசை தான் இன்றைக்கி ஒரு பெரிய துன்பத்துக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்குது. மனிதர்கள் ஏதாவது ஒரு வேதனை போய் அவங்க மாட்டுறாங்க, எந்த துன்பத்திலேயாவது அவங்க சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்க மனசில் என்றைக்காவது ஒரு துளி ஆசையை உருவாகியிருக்கும். ஸோ அந்த ஆசையில் மனிதர்கள் துன்பப்படக்கூடாது. அதுவும் குறிப்பாக முருக பக்தர்கள் எதிர்வரும் காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் எல்லாருமே முருக பக்தர்கள் தான். எந்த இடத்துலையே தான் அவங்க முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க எல்லாருமே முருக சக்தி, முருக பக்திக்குள்ளே உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலியுகத்தில் எதிர்வரும் காலங்களில் மனிதன் துன்பப்படக்கூடிய பல சூழ்நிலைகளில் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையக்கூடியது ஆசை. அந்த ஆசையை அகன்று நம்மளுக்கு முருகர் மேலே கூட ஆசை வரக்கூடாதுன்னு என் குருநாதர் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீ முருகரை கூட ரொம்ப பெருசாக போய் ஆசைப்படாத, நீ கம்முன்னு நின்னாலே சொல்லார சும்மா இருன்னு நின்னாலே முருகர் உங்ககிட்ட வருவாருன்னுவாங்க. அது ஒரு தனி டாப்பிக்கு. அதை நான் விரிவாக அடுத்தடுத்த திருப்புகழ் பாடலில் சொல்கிறேன். ஏன்னா சமீபமாக நான் உணர்ந்தது என்னென்னா,
சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அருணையனாருக்கு சொன்னது காரணம் வந்து என்னென்னா, எல்லா இறைவனும் நீங்கள் எந்த இறைவனை பார்த்தாலும் 99% இறைவன் உங்களுக்கு கனவுல வந்தார், நான் வந்து இறைநிலை உணர்ந்தேன், இறை சக்தியை வந்து நான் நேராக பார்த்தேன், மனித உருவில் நான் தெய்வத்தை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தாலும் எல்லாருமே மௌனமாக தான் நின்று இருப்பாங்க. அவங்க வாயை வைத்து பேசியிருக்க மாட்டாங்க. இங்கே மௌனம் தான் மிகப்பெரிய கடவுள். அந்த கடவுள் அப்படின்ற சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி, பிரபஞ்ச சக்தியே மௌனம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அருவி இல்லை ஒரு பெரிய கடற்கரையில் இல்லை ஒரு மிகப்பெரிய இயற்கை சக்தி வேலை செய்கிற இடத்துல ஒரு நீர் சம்மந்தமான இடத்துலையோ இல்லை காற்று சம்மந்தமான இடத்துலையோ மலை சம்மந்தமான இடத்துலையோ போய் ஒரு 45லேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் அமைதியாக உட்காந்து எதை பற்றியும் யோசிங்க, இல்லை நீங்கள் யோசிக்காமல் இருங்க. ஆனால் மௌனமாக எதற்றையும் பேசாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இறை சக்தி செயல்படுறதையும் பிரபஞ்ச சக்தி செயல்படுறதை உணர முடியும். இந்த சொல்லற சும்மா காரணம் வந்து அவர் பேசாமல் இருன்னு சொல்லலை, எல்லாத்தையும் மனம் மற்றும் நீங்கள் பஞ்சபூதத்தை எப்படி நம்ம உடம்புல சுமந்துருக்குன்றது வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம நீர், நெருப்பு, நிலம், ஆகம் எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே மௌனமாக்கி, நம்ம வாயும் மௌனமாக்கி, கண்ணையும் மௌனமாக்கி, காது எல்லாத்தையுமே இந்த ஒரு அடக்கிற சக்தி வர்றது அந்த சொல்லற சும்மாயிரு. அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து இறை சக்தியை உணரலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இறைவன் மேலே கூட ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆசைன்றது எல்லாருக்குமே வரும். இந்த கலியுகத்தில் சிறு குழந்தை முதல் கொண்டு மனிதன் கடைசி சாவர வரைக்கும் கூட நம்ம இன்றைக்கி ஒரு நாள் உயிர் பொழைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நாளைக்கு செத்தா நல்லாயிருக்கும், என்ன நாளைக்கு தான் நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது, இன்றைக்கி நம்ம போய் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு, இப்படி சாக போகிறோமேன்னு சொல்லி மனிதன் சாவர வரைக்கும் அந்த ஆசையில் இருந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த ஆசை அகன்றால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் இறைவனோட பாதமும் இறைவனோட உருவம் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த ஆசையை வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா ஏக்கமாக மாறும். அந்த ஏக்கம் ஒரு கட்டத்தில் துக்கமாக மாறும். அந்த துக்கம் தான் உங்களுக்கு பலவிதமான துன்பத்தை இழுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சிலையும் நிறைய முருக பக்தர்கிட்ட பேசுகிறப்ப நிறைய விஷயத்தை உணர்ந்தேன்னா, குறிப்பாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் மேலே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அந்த பையன் வந்து நீ எனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். பட் ஆனால் இந்த பொண்ணு ஆசையில் இந்த பையன் என்றைக்காக இருந்தாலும் என்கிட்ட திரும்ப வந்துடுவான், என்றைக்காக இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குள்ள கல்யாணம் நடக்குன்ற ஒரு ஆசையிலேயே இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையும் இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு தன் சுற்றி இருக்கிறவங்கள பெற்றோர்கள் சொந்தக்காரங்க இவங்களையும் ஏதாவது ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த பையன் வரமாட்டான், உங்களுக்கு வேறு வாழ்க்கை அமைன்னு இருக்கும். ஆனால் மனித ஆசையை வந்து அந்த துன்பத்துக்குள்ளே போய் அனுபவிக்கணும், இந்த ஏக்கம் வந்து உங்களுக்கு பெரிய வேதனையாக வரும்ன்றதுக்காக அவன் தலையெடுத்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஒரு சிறு விதை தான் இந்த ஆசை. இந்த விதை தான் ஒரு பெரிய விருட்சமாக்கி நம்மளோட ஆயுசு முடிகிற வரைக்கும் 85 வயசோ 90 வயசோ 60 வயசோ 70 வயசோ நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் இந்த ஆசைன்ற ஒரு பெரிய மாயை வந்து உங்களை எல்லா துன்பத்திலும் கொண்டு போய் தள்ளிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலான குடும்பத்தில் சண்டை வர்றதே மனைவி வந்து இதுக்கு ஆசைப்பட்டோம், நான் அதுக்கு ஆசைப்பட்டேன், எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே ஒரு சிறு சண்டை தான் பெரிய விவாகரத்துலையும் கொண்டு போய் விடும். அதே மாதிரி கணவனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டேன் கிடைக்கல, அது கிடைக்காதனால அதே கோவத்துலேருந்து மனைவி கிட்ட சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது ஒரு பெரிய வேதனை கொடுத்து கடைசியில் குடும்பமே பிரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஆசையை வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லார் வீட்லேயும் உள்ளே பூந்து அது ஒரு பெரிய ஒரு ருத்ரதாண்டவம் ஆடுன்னு தான் சொல்லும். இந்த ஆசையை வந்து நம்ம அடக்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆசை வர்றது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஆசை அதிகமாக ஆகி அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை ஏக்கமாக மாறி இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டீங்களா, ஒரு இடம் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த ஆசை மனசுக்குள்ளே வளர்ந்து அது ஒரு வெறியாக மாறி அந்த இடத்துக்காக நான் கொலை பண்ணுறேன், இந்த சொத்துக்காக நான் போய் வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன், நான் இந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசைப்பட்டதுனால அவங்க வீட்டில் போய் நான் எல்லாத்தையும் தவறாக பேசிட்டேன். அந்த மாதிரி எத்தனையோ மனிதர்கள் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அதேமாதிரி பொருள் மேலே வந்து எல்லா வசதியும் இருக்கும், அவனுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு இருக்கும், எல்லா வசதியும் இருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டுச்சுன்னா அதில் வந்து திருடுற குணம் இருக்கும் ஒரு சில பேருக்குலாம். அதுக்கு காரணம் இந்த ஆசை தான். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா இருக்கும்போது எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம படிப்புக்கேற்ற இந்த வேலை கிடைக்கணும், நம்மளுக்கு இந்தந்த விஷயத்துக்கு போகணுன்றப்போ அவங்க வந்து வேறு ஒரு விதமாக நான் புதுசாக முயற்சி பண்ணுறேன், என் மனசில் இருக்கிற ஆசை தான் அப்படின்னு சொல்லி அது நல்ல ஆசையாக இருந்தால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு தவறான ஆசையை வச்சுக்கிட்டு அதில் போய் சிக்கினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாணவர்களோட வாழ்க்கை எத்தனையோ பேரோட இந்த ஆசைன்ற ஒரு விஷயத்தினால அவங்களோட தலையெழுத்து அவங்களோட வாழ்க்கையே மாறி போனவங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் முருக பக்தியில் வந்துட்டீங்க, இந்த 1 வருஷமாக திருப்புகள் படிச்சுட்டு இருக்கீங்க, திருப்பம் தரும் திருப்புகள்னால உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தாங்க எல்லாருமே. கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் வந்து எப்படி நான் கர்ப்பிணி பெண்கள் பாட வேண்டிய பாடல், கணவன் பாட வேண்டிய பாடல், மனைவி பாட வேண்டிய இப்படி தனித்தனியாக தொகுத்து சொல்லணும், இது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே பாடலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு விவரம் தெரிஞ்சதுனாலே ஒரு 6-7 வயசில் முருக பக்தி விவரம் தெரியுது, 70 வயசு 80 வயசு யாராக இருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் படிங்க.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பாடல் படி. நீ வந்து ஆசை வந்து எப்பயுமே அளவாக தான் இருக்கணும். எப்போ அந்த பேராசையாக மாறுதோ அன்றைக்கே நம்மளோட தலையெழுத்து, விதி, ஊழ்வினை, கருமனை எல்லாமே நம்மளுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த பேராசையால் மாண்டவர்கள் தான் அதிகம், மீண்டவர்கள் யாருமே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு உன்னதமான பாடலை வந்து இந்த கலியுகத்துக்கு தேவையான ஆசை அகல வேண்டிய பாடலை வந்து அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆசைன்றது வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டால் என்ன ஆசைன்னா மண்ணாசை சொல்லுவாங்க, பெண்ணாசை சொல்லுவாங்க, பொன்னாசை சொல்லுவாங்க. இந்த மண்ணாசையும் பொன்னாசையில் கூட நீங்கள் மீண்டு வந்துடலாம். ஆனால் பெண்ணாசைன்றது வந்து இன்றைக்கி பலவிதமான குற்றங்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நடக்குது. அந்த பெண்ணாசைன்றது வந்து ஒரு பெரிய மாயை. நம்ம வந்து பெண்களை வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறத விட ஆண் குழந்தைங்களை வந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும். நீங்கள் வந்து பெண்களை வந்து எப்பயுமே மதித்து போற்றி வளர்க்கணும். நீங்கள் வந்து இந்த பெண்ணாசைன்றது வந்து தவறான ஒரு இதுவாக போயிடக்கூடாது அப்படின்னு சின்ன வயசே நம்ம சொல்லி வளர்த்தாலே என்றைக்குமே இந்த பெண் சம்மந்தமான குற்றங்கள் வந்து நடக்காது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஆசைன்ற ஒரு விஷயத்தில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த பெண்ணாசைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை படுபாதாளத்தில் போய் தள்ளக்கூடிய ஒரு செயல் அது. இது எந்த துறையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது இடத்துல இந்த ஆசைன்ற ஒரு விஷயத்தில் போய் நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த கலியுகத்தில் ஆசை தீர வேண்டிய பாடல், ஆசை அகல வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பெருமான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி அவருக்கு ஒரு உண்மையிலே வந்து எல்லார் உள்ளங்களையும் இல்லைங்க அருணகிரிநாதர் பெருமான் வழிபாடு செய்யணும் நான் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லார் முருக பக்தர்கள் வீட்லேயும் அருணகிரிநாதர் வழிபாடு இருக்குது. அருணகிரிநாதர் படம் வச்சுருக்காங்க. எப்போ நீங்கள் திருப்புகழ் பாடலாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், வேல் விருத்தமாக இருக்கட்டும், எந்த பாடலை பாடினாலும் நீங்கள் அருணகிரிநாதர் பெருமான் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் குரு, நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே குரு அவர் தான். அந்த குருவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அந்த பாடல் படிக்கிறப்போ அந்த குரு அருளும் திருவருளும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ இது எழுத்து வடிவமாக இன்னும் விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குமுதம் பக்தி இதில் புக்காகவும் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க. 51 பாடல் வந்து நான் திருப்புகழ் பாடலை வந்து நான் கொடுக்குறதா இருக்கேன். அதில் இது 21வது பாடல். இந்த 51 பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு தொகுப்பாகவே வெளியிடணும்னு சொல்லி நான் குமுதம் நிறுவனத்துக்கிட்டே நான் என்னோடய கோரிக்கையை வச்சுருக்கேன். ஸோ இந்த 21வது பாடலாக ஆசை அகல தீர வேண்டிய பாடல். உண்மையிலே வந்து நான் உட்பட எல்லாருமே கலியுகத்தில் மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே துன்பத்துக்கு முக்கியமான காரணம் ஆசை தான். நானும் ஆசையால் பல துன்பப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு அற்புதமான பாடலை பாடி உங்கள் துன்பம் நீங்கி இன்பமும் மாறணும் நானும் முருகப்பெருமாண்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பாடலை பார்ப்போம். விளைக்கு மேனியில் அணிக்கோவை மேகலை தரித்த ஆடையும் மணிப்பூணும் ஆகவே மினுக்கு மாதர்கள் இடக்காமம் மூழ்கியே மயல் ஊறி மிகுத்த காமியன் எனப் பார் உலோர் எதிர் நகைக்கவே உடல் எடுத்தே வியாகுல வெறுப்பு அதாகிய உலைத்தே விடாய்படு கொடியேனை கலக்கம் ஆகவே மலக்கூடிலே மிகு பிணிக்குள் ஆகியே தவிக்காமலே உனை கவிக்குள் ஆய்சொலி கடைத்தேரவே செய்யும் ஒரு வாழ்வே கதிக்கு நாதன் நீ உனை தேடியே புகழ் உரைக்கும் நாயனை அருட்பாவை ஆகவே கலர்க்குள் ஆகவே சிறப்பான தாயருள் தரவேணும் மலைக்கு நாயக சிவகாமி நாயகர் திருக்குமாரனே முகத்து 6 தேசிக வடிப்ப மாதொரு குரப்பாவையால் மகிழ் தருவேளே வசிட்டர் காசிபர் தவத்து ஆன யோகியர் அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரனும் வகுத்த பாவினில் பொருள் கோலமாய் வரும் முருகானே நிலைக்கு நான்மறை மகத்தான பூசுரர் திருக்குணாமலை தளத்து 6 கோபுர நிலைக்குள் வாயினில் கிளிப்பாடு பூதியில் வருவோனே நிகழ்த்தும் ஏல்பவ கடல் சூறை ஆகவே எடுத்த வேல்கொடு பொடித்தூள் அதாயிரி நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே. பாடலில் வந்து அருணகிரிநாதர் பெருமான் சொல்கிற கோவில் வந்து திரிகோணமலை சொல்கிறாரு. அது இலங்கையில் இருக்குது. எல்லாரும் இலங்கை பயணிக்க முடியாது. ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி இந்த தொப்புள் கொடி உருவன்றது வந்து யார் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னு தெரியல. அது உண்மையாலே ஒரு பெரிய ஒரு மந்திர வார்த்தை. இந்த பாடலோட சொல் வடிவம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இலகுவாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வருங்காலத்தில் வந்து இன்னும் இலகுவாக, ஏன்னா என்கிட்ட எல்லாரும் சொல்கிறேன்னா திருப்புகழ் பாடலை ஒரிஜினல் வெர்ஷன்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறப்போ சில வரிகள்லாம் ரொம்ப கந்த எழுத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக அருணகிரிநாதர் பெருமான் எழுதியிருப்பார். கிருபானந்த வாரியார் ஐயாவுக்கு அப்புறம் தான் இந்த திருப்புகழ் பாடலை இலகுவாக படிக்கிற ஒரு ஃபார்மட்டே வந்துச்சு. இப்போ கூட இந்த பாடலில் கூட வந்து நம்மளுக்கு 4 வரி ஒரு சில எழுத்துலாம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக் தமிழில் இருக்கும், ஒரு தூய தமிழ் சொல்ல இருக்கும். அதோட விளக்க உரையில் நிறைய விஷயங்களை வந்து நான் விரிவாக பதிவு செஞ்சுருக்கேன். இமயமலை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய முருகர் வழிபாடு நடந்திருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. அதை பற்றின என்னோட ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இலங்கை வந்து நம்ம போக முடியாது. அதனால் நான் முருகர் ஆராய்ச்சி உணர்ந்த விஷயம் என்னென்னா, இந்த உலகத்திலே சமநிலையான ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது வந்து பழனிமலை. ஏன்னா வந்து மாலை அரசனாகவும் காலை ஆண்டியாகவும் காட்சி கொடுத்து இந்த உலகத்தில் எல்லாமே சமம், இன்பம் துன்பம்
எல்லாமே சமம் தான், மகிழ்ச்சி அழுகை எல்லாமே சமம் தான் அப்படின்னு ஒரு உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கோவில்னா அது பழனிமலை. நீங்கள் எப்போ நினச்சாலும் பழனி தண்டாயுதபாணி தெய்வத்தை நினச்சி இந்த பாடல் படிங்க. பழனி கோவிலுக்கு போகிறப்பெல்லாம் இந்த பாடல் நினச்சி படிங்க. ஆசையினால் வர துன்பத்தை நீக்கி முருகப்பெருமான் பாதத்தில் நம்ம சரணாகதி அடையிறதுக்காக இந்த பாடலை நம்ம படித்து பயன்பெறுவோம். ஸோ திருப்புகழ் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1 வருடமாக நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு பெரிய நன்றி. குமுதம் வாசகர்களுக்கும் குமுதம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கும் நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கு. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.